ஹலோ ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாேருக்கும் தேங்க்ஸும் சாரியும் நான் ஃபஸ்ட்டு சொல்லியே ஆகணும். தேங்க்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் சாரியை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று விஷால் பற்றி வீடியோ போடும்போது அது கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருந்திருக்கு அந்த வீடியோ. ஸோ நான் இதை கவனிக்கல காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் அது என்ன நான் எப்பயும் பண்ணுற மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணேன். அது ஃபோனில் எதாவது இஷ்யூஸா இல்லை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அது எப்படி டெலீட் ஆச்சு என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரர்னால அது டெலீட் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து அதில் ரெக்கார்டே ஆகலை. அது பார்க்காம தெரியாமல் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம். அப்லோட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் அதை பார்த்தேன். சரி அப்போ எடுத்தால் வியூஸ் போயிட்டுருக்கும்போது எடுத்தால் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் எடுக்கல. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு சாரி சொல்லிடுறேன். ஸோ அந்த இன்கம்ப்ளீட் வீடியோ போட்டதுக்கு. சரி அப்படி அந்த வீடியோ அப்படி இருந்தாலுமே அதுக்கு வந்து நிறைய பேர் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்லேயும் ஒரு காமெடி இருக்குது. நான் விஷாலோட ஃபேன்ஸ் பார்க்காதீங்கன்னு டிஸ்க்ளைமர் போட்டு தான் போட்டேன். பட் ஆனால் பார்த்ததெல்லாம் மோஸ்ட்லி விஷால் ஃபேன்ஸ் தான் பார்த்துருக்காங்க போல். நேற்று கிட்டத்தட்ட ஒரு வீடியோ போட்டு ஒரு 10 ஹவர்ஸ்க்கு கமெண்ட்ஸே வரல. லைக்ஸ் மட்டும் வந்துட்டு இருந்தது, வியூஸ் போயிட்டு இருந்தது. சரி ஓகே அப்படி சொல்லி நான் விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக விஷாலோட ஃபேன்ஸ் வந்து ஃபயர் விட்டுருக்காங்க. நம்ம சேனலில் வந்து கமெண்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே வந்து ஃபயர் விட்டுருக்காங்க அப்படின்னா எந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு தெரியும். விஷாலோட ஃபேன்ஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு. விஷாலோட ஃபேன்ஸு, அதுக்கப்புறம் நான் முத்துவை பேசினதுனால முத்துவோட ஃபேன்ஸு, ஆப்வியஸாக அன்ஷிதா ஃபேன்ஸாக இருப்பாங்க நினைக்கிறேன். விஷால் ஃபேன்ஸாக இருந்தால் அவங்க அன்ஷிதா ஃபேன்ஸாகவும் தான் இருப்பாங்க. இல்லை சத்யா ஜெஃப்ரியோட ஃபேன்ஸாக இருப்பாங்க. அந்த குரூப்லேருந்து எந்த ஃபேனாக இருந்தாலுமே அவங்க வந்து அவங்களோட கமெண்ட்ஸாக தான் இது இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து விஷால் ஃபேன்ஸ் பார்க்காதீங்கன்னு சொல்கிற பட்சத்தில் விஷால் குரூப்லேருந்துமே யாரும் பார்த்துருக்க வேணாம். பட் பார்த்தது அவங்க தான் மோஸ்ட்லி பார்த்துருக்காங்க போல இருக்குது. லைக்ஸ் போட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லுக் பார்த்துட்டு அந்த வீடியோக்கு போய் என்ன கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பெருசாக அவங்க எதுவும் கமெண்ட் பண்ணல. லைக்ஸ் மட்டும் போட்டாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அப்புறம் டிஸ்லைக் போட்டவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் டிஸ்லைக் போடுற பட்சத்தில் தான் வந்து விஷாலுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றது ஒன்று தெரியுது. இன்னொன்று விஷால் மாதிரி ஆளுங்க வந்து எப்படி டாப் 3ல வந்தாங்க அப்படின்றதுக்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சாட்சியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து விஷாலை நம்புறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா விஷால் மாதிரி ஆளுங்க டாப் 3 வர்றதுல ஆச்சரியம் இல்லை. அதுக்கப்புறம் சேனலோட சப்போர்ட்டு ஆப்வியஸாக. இதில் அவருமே ஒரு உருட்டுனது அதுதான். மக்களோட சப்போர்ட்டில் தானே இவ்வளோ நாள் வந்தேன், மக்களோட சப்போர்ட்டில் தான் இவ்வளோ நாள் வந்தேன்னா அது ஏதோ ஒரு இடத்துல உண்மையாக இருக்குது போல இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஃபேன்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட இஷ்டம், அவங்களோட சாய்ஸ். அவங்க யாரோட ஃபேனாக இருக்கணும்னு அதுக்குள்ளே போகல. பட் ஆனால் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து விஷாலோட ஃபேன்ஸ் தான் போட்டாங்க. பட் ஆனால் அதுக்கு வந்து அவங்க போட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம சைடில் ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் நம்ம டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே போயிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ரிப்ளை கொடுத்து அதை வந்து இது இப்படி தான் சொல்ல வராங்க, இல்லை இது இப்படி தான் இருந்தது, ஷோவில் இப்படி தான் இருந்தது அப்படின்னு அவங்கவுங்களுக்கு புரிஞ்ச விதத்தில் அவங்கவுங்க போய் ரிப்ளை கொடுத்தது, நம்ம சேனல் சார்பாக அவங்கவுங்க போய் ரிப்ளை கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். இதில் வந்து நான் வந்து அந்த மாதிரி நெகட்டிவ் நான் முதலேருந்தே சொல்கிறேன், எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கும் நான் வந்து போய் ரிப்ளையே பண்ணுறதில்ல. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அது ஒரு விதத்தில் ரெஸ்பெக்ட் பண்ணுற விதத்தில் நான் விட்டுட்டேன். என்ன கூட என் ஏஜ் வச்சுலாம் பாடி ஷேமிங்லாம் நிறைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த பிக் பாஸ் ஆரம்பித்ததுலேருந்தே வரும். அதை பற்றி ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். வந்து எந்த வயசுலேயும் கற்றுக்கலாம், எந்த வயசுலேயும் படிக்கலாம் அப்படின்னா எந்த வயசுலேயும் நம்மளுக்கு பிடிச்சதை செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம். அப்படின்னும் போது இது வந்து எனக்கு பிக் பாஸ் ஷோ பிடிக்கும், இல்லை நான் அதை பார்க்குற விதத்தில் எனக்கான ஒப்பீனியன்ஸை நான் எடுத்து வைக்கிறேன். அப்படின்னும் போது டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸில் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸும் இருக்கிறது தப்பில்லை. அப்படின்னும் போது அங்கே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களோட அது பர்ஸ்பெக்டிவ் வேறு, அவங்களோட ஃபேன் பேஸ் வேறு, இல்லை அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் வேறு, அவங்களோட தாட் ப்ராசஸ் வேறுனா அது ஓகே. அதுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டு பெருசாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறதில்ல. பட் ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு போயிட்டு கொஞ்சம் ரொம்ப ஹாஷாக வர கமெண்ட்ஸுக்கெலாம் போய் அவங்களே ரிப்ளை பண்ணுறது செய்கிறதெல்லாம் நீங்கள் சேனல் கொடுக்குற சப்போர்ட்டாகவும் எனக்கு கொடுக்குற ஒரு கைண்ட் லவ்வாகவும் அஃபெக்ஷனாகவும் நான் பார்க்குறேன். ஸோ இந்த சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். நான் கமெண்ட் பண்ண வேணாம்னு நினச்ச இடத்துல கூட நீங்கள் போய் அந்த சப்போர்ட்டை கொடுத்து அந்த லவ்வையும் அந்த ஒரு நம்ம சேனலுக்கான ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஹெல்த்தி க்ரோவாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அதனால் நான் அந்த தேங்க்ஸ் அதே நான் இன்கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ போட்டுமே அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்களும் சரி, லைக் போட்டவங்களும் சரி, டிஸ்லைக் போட்டவங்களும் சரி, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நான் அந்த வீடியோ போட்டதுக்கு ரொம்ப சாரி. ஸோ அப்படி நான் வந்து அந்த லாஸ்ட்டாக அந்த வீடியோ இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறது, இல்லை எப்படி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சதை இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னா முக்கியமானதில்லை. நான் ஜாக் பற்றி தான் பேச வந்தேன். அதில் வந்து அந்த இன்டர்வியூவோட தக் லைஃபே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆங்கர் பண்ண அந்த ஒரு சூப்பர் மூமெண்ட்ஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின்கான ஒரு சப்போர்ட்டை எடுத்து வச்சு அவங்க பேசினது தான். நம்ம வந்து ஜாக்லின்க்கு வந்து உள்ள கண்டஸ்டன்ட்கிட்டையும் சப்போர்ட் இல்லை, ஹோஸ்ட்டுக்கிட்டையும் சப்போர்ட் இல்லை, வெளில ரிவ்யூவர்ஸும் ஜாக் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க பட்சத்தில் இப்போது ஒரு ஃபீமேல் ஆங்கர் வந்து ஜாக்குக்கான சப்போர்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சாங்க அந்த இடத்துல. அது வந்து எப்படி இருந்தால் செம்ம தக் லைஃபாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும். அதுவும் ஆங்கர் ஷோபனா வந்து செம்மையாக பண்ணாங்க. சரி அப்படி என்னதான்ப்பா பண்ணாங்க
பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபோட்டேஜ் நான் அந்த நான் போட்டு போன வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன். அந்த ஃபோட்டேஜ் அந்த ஆடியோவை எடுத்து காமிச்சாங்க அப்படின்னு. அது காமிச்ச மூமெண்ட்ஸில் அவங்க என்ன தான் வந்து அதை காமிச்சாலுமே விஷாலோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு அந்த இன்டர்வியூ போய் மோஸ்ட்லி நேற்று என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு போய் பார்த்தவங்களும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி அந்த பிஹைண்ட் ரூட்ஸ் இன்டர்வியூ போய் பார்த்தவங்களும் சரி, இல்லை பார்க்காதவங்களும் சரி, இனிமேல் போய் பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஜாக் இவ்வளோ சௌந்தர்யா பேசினது, தர்ஷிகா பேசினது, அன்ஷிதா பேசினதுலாம் விட்டுருவோம், அதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சதான். பட் ஆனால் ஜாக் பற்றி நீங்கள் ஒன்று பேசியிருக்கீங்களே, அது அது எப்படி இருக்கும், அது எப்படி சரியாக இருக்கும், இல்லை அது ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது விஷால் முகத்தில் ஆடலை. நானும் சொல்கிறது அதுதான். நீங்கள் தர்ஷிகா விஷயத்தில் ஆப்வியஸாக தர்ஷிகா மட்டும் நான் வந்து ஃபுல்லாக விஷாலை ப்ளேம் பண்ணல. தர்ஷிகா விஷயத்தில் தர்ஷிகா சைடும் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். அன்ஷிதா அது பர்சனல்னு சொல்லிட்டேன். சௌந்தர்யாவை ஏன் பேசுனீங்க பண்ணீங்க, இல்லை அதுக்கு ஏன் சாரி கேட்டீங்க, நான் கிளாரிட்டி கொடுத்துட்டேன். பட் அது ஜாக் விஷயம்னு வரும்போது அந்த பொண்ணை நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தே கார்னர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது இதை தான் ஆங்கரும் எடுத்து வைக்கிறாங்க. ஜாக்குக்கும் உங்களுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை, வெளியிலே உங்களுக்கு பிரச்சனை, அதாவது வெளியிலே பிரச்சனையா அப்படிங்கிறத வந்து இவங்க இந்த ஆங்கர் கேட்கல, இன்னொரு இடத்துல கேட்டாங்க. ஜாக் கிட்டேயுமே இன்டர்வியூ பண்ணவங்களே கேட்டாங்க. அப்படின்னும் போது ஜாக் வந்து யாரையுமே வந்து ஹர்ட் பண்ணாமல், இல்லை யாருக்கான நெகட்டிவ் ஷேடையுமே வெளிப்படுத்தாமல் அப்படி தான் சொல்லணும். ஜாக்குக்கான மெச்சூர்டு ஆங்கிளில் அவங்க அந்த இன்டர்வியூ ஹேண்டில் பண்ணதுனால, அவங்களோட அந்த குட் மேனஸ் வேலையே வந்து அந்த இன்டர்வியூவை கொடுத்ததுனால அவங்க எக்ஸ்போஸ் பண்ணலை, யாரையுமே நெகட்டிவ் ஷேடில் சொல்லலை. அது அவங்களுக்கான மெச்சூரிட்டி, அவங்களுக்கான பெருந்தன்மை. ஓகேங்களா? ஆனால் அதுக்காக உள்ள எதுவுமே நடக்கலையா, யாருமே ஜாக்கை டார்கெட் பண்ணலையான்னு கேட்டால் யாருங்க ஜாக்கை டார்கெட் பண்ணலை, எல்லாரும் தானங்க பண்ணாங்க. அப்படின்னா அதில் விஷாலோட பார்ட் ரொம்பவே நிறைய இருந்துச்சு. அப்படின்னா அதை தான் இந்த ஆங்கர் ரொம்ப அழகாக எடுத்து வச்சாங்க. அப்போ உங்களுக்கும் ஜாக்குக்கும் என்ன தான் பிரச்சனை, வெளியில் எதாவது பிரச்சனையா இல்லை என்ன அப்படின்னும் போது உடனே விஷால் அப்போல்லாம் ஒன்றும் இல்லையா, ஜாக் பற்றி நான் எதுவுமே பேசலையே செய்யலையே அப்படிலாம் சொல்லும்போது, இல்லை அப்படி இல்லை, நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டேஜ் எடுத்து காட்டின விதம், அந்த ஆடியோவில் வந்து இவர் பேசினது அது கேட்கும்போது அதுதான் அது நம்மளும் நீங்கள் இது எபிசோட் பார்த்தவங்களுக்கோ லைவ் பார்த்தவங்களுக்கோ தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு அது லைவ் லான்ச் எபிசோட் லான்ச்சான்னு கூட எனக்கு தெரில. ஆனால் நானுமே அந்த இது பார்த்தேன் தான், அந்த கிளிப்பிங்ஸ் அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பார்ல, கேபிஓஐ மாதிரி ஒரு ஷோக்கு அப்புறம் பெருசாக ஜாக்குக்கு எதுவுமே இல்லை, ஆனால் நான் கரண்ட்டில் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ஜாக்குக்கெலாம் ஒன்றுமே இல்லை. ஜாக் மாதிரி ஒருத்தங்கிட்டலாம் எனக்கு வந்து பெருசாக வந்து என்ன சொல்கிறது, அந்த கேம் ஆடணுன்னோ இல்லை அவங்க கூட அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் பெருசாக இஷ்டம் இல்லை. ஒரு மாதிரி மட்டன் தட்டி தான் பேசியிருப்பார் ஜாக்கை அந்த ஆடியோவில். அந்த ஆடியோ போட்டு காமிச்சோடனே விஷால் முகத்தில் ஆடலை. ஏன்னா நான் எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர், இல்லை நீங்கள் பேசியிருக்கீங்க, சரி சொல்லுங்கள், உங்கள் தரப்பு நியாயத்தை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கையில் எடுத்து ஏற்கனவே அவங்க கேட்ட கொஸ்டின்ஸில் இவர் அப்படியே வெளவெழுத்து போயிருப்பார். இதில் ஜாக் பற்றியும் வேறு இருக்காடா, இதில் எத்தனிட ஆரம்பிப்பாங்க, இல்லை எவ்வளோ நேரம் தான் இன்டர்வியூ போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி அவரால் அந்த சீட்டில் உட்கார முடியல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சுச்சுவேஷன் இருந்தது சொல்லணும். அவர் வந்து அந்த ஆடியோ பார்த்த உடனே வந்து கேட்ட உடனே வந்து இப்படி அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஆங்கரு இப்படி பேசியிருக்கீங்கல்ல, அவங்க கேபிஒய் வந்து பண்ணாங்க பண்ணல, இல்லை இப்போ கரண்ட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க, இல்லை ஆனால் நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்கீங்கன்னு சொல்லி இது எப்படி சரியாக இருக்கும்? ஒருத்தவங்களோட பர்சனல் நீங்கள் கேம் ஆட வந்திருக்கீங்களா, அவங்களும் கேம் ஆட வந்திருக்காங்க, அது வரைக்கும் ஓகே. பட் ஆனால் இது அவங்களோட வெளியில் அவங்களோட அந்த கரியர் பற்றி நீங்கள் பேசுறது சரியாக இருக்காதுல்ல அப்படிங்கிற இன்டென்ஷனில் அவங்க கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. உடனே வந்து இவர் வந்து உடனே சொல்ல ஆரம்பிச்சு இவருக்கான உருட்ட ஆரம்பிச்சிருவார். நான் அப்படிலாம் அந்த இன்டென்ஷன்லாம் சொல்லலை, அது எதில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் எப்பயும் உருட்டுற மாதிரி ஒரு உருட்டு சொல்லுவார். இந்த கான்டெக்ட்ஸில் வந்துச்சு, அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவங்க கேட்பாங்க, அப்போ நீங்கள் மட்டும் ஹீரோ, நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா அவர் பாக்கியலட்சுமி அந்த சீரியல் பண்ணார் இல்லைங்களா, அதை தான் சொல்லுவார். ஜாக்குமே படம் பண்ணியிருக்காங்க, இவங்க நயன்தாரா கூட படம் பண்ணியிருக்காங்க, அந்த கோலமாவு கோகிலாவை எனக்குமே தெரியாதுங்க அந்த படத்தில் அவங்க தான் வந்திருக்காங்கன்னு. இப்போ சோஷியல் மீடியாவில் வர பட்சத்தில் நானுமே போய் பார்த்து அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ண, ஓஹோ இதுதான் ஜாக் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா கோலமாவு கோகிலா பார்க்காதவங்க போய் பாருங்கள். கோலமாவு கோகிலாவில் நயன்தாராவோட சிஸ்டராக அவங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தேன்மொழி பிஏன்னு ஒரு சீரியல் பண்ணியிருக்காரு, அவங்களே சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு படமும் பண்ணியிருக்காங்க, பிக் பாஸ்க்கு முன்னாடியே அந்த படம் பண்ணி தான் அந்த போஸ்ட் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படின்னும் போது நடுவில் கொஞ்ச நாள் மேபி 2 or 3 இயர்ஸ் அவங்களுக்கான ஒரு ஆக்டிவான ஒரு இதுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்காம இருந்திருக்கலாம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட் கிடைக்காம இருந்திருக்கலாம். அப்படின்னும் போது அது அவங்க யூடியூப்லேயுமே அவங்க சொல்லியிருக்காங்கன்னும் போது அதுக்காக ஒருத்தருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஷோக்குள்ளே வந்து மட்டன் தட்டுவீங்களான்னா அவங்க ஓகே, அவங்க வெளியில் வந்து அவங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட் கிடைக்கலாம், அவங்க உள்ளே வந்தாங்க. உங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, எழில் மாதிரி அந்த பாக்கியலட்சுமி மாதிரி ஒரு சீரியல் எழில் மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் கேரக்டர் பண்ணிவிட்டு ஒரு நல்ல புள்ளியாக கேரக்டர் பண்ணியிருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பிக் பாஸ் தேவைப்படுது?
ஃபேமில் இல்லாத உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே பார்த்தா ஃபேமில் இல்லாத அவங்களுக்கு பிக் பாஸ் தேவைப்படுறது ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால அவங்க வந்து கேம் ஆட வந்திருக்காங்க. உங்களுக்கு அந்த கேம் ஆட அவசியம் இல்லை, ஏன்னா நீங்கள் ஃபேமில் இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் எதுக்கு சார் பிக் பாஸ் வந்தீங்க அப்படின்னு நம்மளுக்கு கேட்குறதா இருக்குது. ஸோ ஃபேமில் இருக்காங்க இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு அந்த கேம் ஆடணும், இல்லை பிக் பாஸ் பற்றி அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது, அந்த கேம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வராங்க. அது எதுவாக வேணால் இருக்கலாம். அப்போ வந்து அவங்க பணத்துக்காக வரலாம், ஃபேம்க்காக வரலாம், இல்லைனா வந்து அவங்கள வந்து அவங்களே ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்காக வரலாம். சேரன் சார்லாம் அப்படி வந்ததாக தான் சொல்லுவார். ஸோ அது எப்படி வேணால் இருக்கலாம்னும் போது அது எப்படி நீங்கள் அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணி பேசுவீங்க அப்படிங்கிறது அங்கே விஷயமா இருக்குது. அப்படின்னா சௌந்தர்யா விஷயத்துலையுமே சௌந்தர்யாவை ஏன் அப்படி கேரக்டர் அசாசினேட் பண்ணது அப்படின்னா, ஜாக்லின் கூட இருந்ததுனால தான் பண்ணேன், ஜாக்லின் கூட இருந்ததுனால தான் அப்படி நினச்சேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் ஜாக்லினை என்னவா நினைக்கிறீங்கன்னு ஒரு கொஸ்டின் வந்தால் அந்த கேள்வியை எடுத்து வச்சா இவர் உருட்டு தான் உருட்ட போகிறாரு அப்படின்னா, இந்த இடத்துல ஆங்கர் வந்து அந்த ஆடியோவை இவர் என்ன மழுப்புனாலுமே என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எவிடன்ஸை எடுத்து வச்சு காட்டின உடனே இவர் முகத்தில் ஈயாடலை அப்படின்னா, இந்த இடத்துல எல்லாருமே ஜாக்லின் அடித்தாங்கன்னா விஷாலோட பார்ட் அதில் ஜாஸ்தி இருக்குன்னா அதை தான் முத்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா, இதில் முத்துவோட ஃபேன்ஸுமே நேற்று நான் போட்ட வீடியோவை பார்த்துட்டு முத்து பற்றிலாம் பேசாதீங்க, பேசணுன்னா தர்ஷிகா பற்றி நிறைய பேசிட்டேன். தர்ஷிகாவோட கேம் 200% வந்து 0 ஆனதையும் சொல்லியிருக்கேன், தர்ஷிகா தப்பு பண்ணதையும் சொல்லியிருக்கேன். தர்ஷிகா அவங்க கேமை வந்து விட்டதுக்கு அவங்க டைவர்ட் ஆகி போனது தான், அவங்க ஃபோக்கஸ் வேறு இடத்துல போனது தான் தப்பாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கேன். ஸோ நான் தர்ஷிகாவை நான் ஃபுல் சரின்னு சொல்லலை, விஷாலை ஃபுல் தப்புன்னு சொல்லலை. அது அவங்க ஒரு விதமாக போயிடுச்சு. பட் ஆனால் உங்களுக்கு சௌந்தர்யாவும் ஜாக்லினையும் நீங்கள் முன்னாடி பேசாமல், ஜாக்லின் இப்போ கூட வந்து ஆங்கர் கிட்ட வரும்போது ஆங்கர் அந்த ஆடியோவை காட்டுற வரைக்கும் நான் எனக்கு வந்து செலிபிரிட்டி ஃப்ரெண்டு ஜாக்லின்னு, அவங்க தான் எனக்கான ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஐயோ நாங்கள் 2 பேருமே வந்து விஜய் டிவியில் அந்த ஆங்கரிங் அந்த 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 என்ன சொல்கிறது, செலிபிரிட்டி ஃப்ரெண்டு என்னமோ நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். நாங்கள் டாம் அண்ட் ஜெரி மாதிரிலாம் இருந்தீங்களே, நீங்கள் நிறைய நீங்கள் தான் நாமினேட் பண்ணியிருக்கீங்க, அவங்களும் உங்களை தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது கூட ஒரு விதமாக கேம்னு கூட வச்சுக்கலாம், கேம்குள்ளேன்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் இந்த ட்ரெண்டிங் விஷயம் வந்து ஜாக்லின் பற்றி இவர் பேசினது அவங்களோட விஷயத்தை மட்டன் தட்டுற மாதிரி இருக்குன்னா, இதை ஜாக்லினே பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது அப்படின்னா, இல்லை வெளில போயும் பார்த்துருந்தாலுமே அவங்க அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ண போடல. ஏன்னா அவங்க ஒரு மெச்சூர்ட் காய் அப்படின்னும் போது அவங்க அதை பெருசாக அது ரியாக்ட் பண்ண போகிறல. அப்படின்னா ஜாக்லின்காக ஒரு கொஸ்டினை எடுத்து வச்சு ஆங்கர் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ஷோபனா மேம் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதில் ஒரு இடத்துல வந்து ஜாக்லின் இன்டர்வியூவில் ட்விட்டரில் சொல்லியிருப்பாங்க, ஜாக்லினோட அம்மா வந்து எல்லாருமே தன்னோட பொண்ணை வந்து டார்கெட் பண்ணுறாங்க, திட்டுறாங்க, ரிவ்யூவர்ஸ் எல்லாம் உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி என்னோட பொண்ணுக்கு சப்போர்ட் கிடைக்கல, இந்த மாதிரி வந்து யாராவது ஒருத்தராவது என் பொண்ணை சப்போர்ட் பண்ணி ரிவ்யூ போட மாட்டாங்களா, பேச மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஜாக்லின் அம்மா வந்து ஃபீல் பண்ணி அந்த மாதிரி சேனல்ஸையோ இல்லை அந்த மாதிரி வீடியோஸையோ பார்க்குறதா வந்து ஜாக்லினே ஒரு சில இடத்துல சொல்லியிருக்காங்க. இல்லை அந்த யூடியூபர்ஸுமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற என்ன ஸ்பேஸில் பேசினவங்களோட தான் நான் ஒரு சிலது கேட்டேன், நிறைய யூடியூபர்ஸ், நான் பேர் சொல்லலை என்னென்ன யூடியூபர்ஸ்னு. ஸோ அவங்கெல்லாம் பேசும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்வே ஆகிருக்கு ஜாக்லின் சைட்லேருந்து. இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா வந்து என் பொண்ணை பற்றி யாராச்சும் நல்ல விதமாக சொன்னால், என் பொண்ணு ஆடுற கேம் பற்றி நல்ல விதமாக சொன்னால் அந்த வீடியோஸையும் அந்த ரிவ்யூஸையும் நான் தேடி போய் பார்த்துருக்கேன் அந்த சேனல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் ஒரு பொண்ணு வீட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி ஹோஸ்டலுக்கிட்டேயும் சரி அப்படி ஒரு கேமை ஆடி இருக்கா அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு முன்னாடி போய் நின்று பேச உங்களுக்கு தைரியம் இல்லாமல் பின்னாடி போய் நீங்கள் வந்து ஜாக்லினை மட்டமாக பேசியிருக்கீங்க, முன்னாடி வந்துட்டு நல்ல விதமாக செலிபிரிட்டி ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் நீங்கள் அழும்போது அந்த பொண்ணு தான் வந்து அந்த நேஹாவோ இல்லைனா சாச்சனா எல்லாரும் வந்து ப்ளே பாய் அதெல்லாம் சொல்லும்போது இவங்க விஷால் டவுனாக இருக்கும்போது ஜாக்லின் தான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, ஜாக்லின் தான் என்னை ஆறுதல் படுத்தினாங்க அப்படி இப்படின்னு சொன்னால் அது ஜாக்லினோட நல்ல குணம்னா, அதே ஜாக்லின் பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்களே அந்த இடத்துல உங்களுக்கான ஒரு குற்ற உணர்ச்சி வந்திருக்கணுமே தவிர, இப்போயாவது அது வந்துட்டு ஆமாம் நான் பேசியிருக்கூடாது, நான் வந்து உருட்டுறதை விட்டுட்டு அதை ஒத்துக்கிட்டோ இல்லை ரியலைஸ் பண்ணிட்டோ அது ஏதோ ஒரு எமோஷனில் பேசியிருப்பேன், இல்லை வேற ஒன்று சொல்ல வந்து அது வேறு மாதிரி மீனே இருக்குது. மற்றபடி வந்து இது நான் ஜாக்லினை ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை, அப்படி இப்படின்னு ஏதோ கொஞ்சமாவது மனசாட்சியோட ஒரு பதில் சொல்லுவீங்கன்னு பார்த்தா அதெல்லாம் எதுவும் சொல்லாமல் செஞ்ச விஷயத்த உருட்டுன்னு உருட்டிகிட்டே தான் இருக்கீங்க. அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை கேட்ட ஷோபனா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்படிங்கிறத விட இந்த இடத்துல அவங்க சூப்பராக ஒரு கேள்வியை வச்சாங்க, அப்போ நீங்கள் மட்டும் ஹீரோவா விஷால், மற்றவங்க எல்லாம் ஜீரோவா அப்படின்னு கேட்டதெல்லாம் அவர் எல்லா பொண்ணுங்களுக்கும் பண்ணதையும் சேர்த்துதா, அந்த கேம் ஆடினதையும் சேர்த்துதா அப்படின்னா அவர் என்ன மாதிரி கேம் ஆடினாரு அப்படிங்கிறத உள்ளே வந்து இவர் வந்திருப்பார் இல்லைங்களா மாக்கப்பா,
அதுதான் நம்மளுக்கு எபிசோடில் காட்டினாங்களே. எபிசோடில் காட்டினது 1% தான். நான் தான் லைவ்ல பார்த்தேன். அதை பற்றின வீடியோஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். விஷால் மாக்காப்பா கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே அவர் வந்து கேர்ள்ஸை வச்சு தான் அந்த கேமை ஆடி இருக்காரு, நாமினேஷனில் வராமல் தப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், இப்போ அப்படி கேர்ள்ஸை வச்சு அந்த கேம் ஆடி இருக்காரு அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை டாஸ்க்கு தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த பொம்மை டாஸ்க்லேயே நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த டாஸ்க் வரத்துக்கு முன்னாடி இந்த சீசனில் இந்த பொம்மை டாஸ்க்கு தான் யார் மனசு வந்து யார் மேலே அந்த கேமில் வன்மமாக இருக்குது, இல்லை யார் வின் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, இல்லை யாரை ஹெல்த்தி காம்படிட்டராக பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க மனசில் இருக்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுற விஷயமா அந்த பொம்மை டாஸ்க் இருக்கும்னு ஆல்ரெடி நான் அந்த பொம்மை டாஸ்க் வரதுக்கு முன்னாடியே என்னோட ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அது அப்பட்டமா அந்த இடத்துல பிரதிபலித்தது விஷால், அன்ஷிதா, தர்ஷிகாவோட கேம், சத்யாவோட கேம். அதாவது விஷாலோட குரூப்னே வச்சுக்கலாம். விஷாலோட குரூப்பில் வர சத்யாவாகட்டும், அன்ஷிதாவாகட்டும், தர்ஷிகாவாகட்டும், ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் அலைன்ஸ் போடுவாங்க. ஜாக்லினை டார்கெட் பண்ணி தான் அந்த அலைன்ஸை போடுவாங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு தர்ஷிகாவோட பொம்மை எடுத்தது ஜாக்லின்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த பொம்மையை கொடுக்காம அந்த ரூல்ஸ் மீறினால பிக் பாஸே அந்த ஒரு ஃபஸ்ட் ரவுண்டை கேன்சல் பண்ணுவார். செகண்ட் ரவுண்டில் சத்யா அந்த பொம்மை எடுத்து வச்சுக்குவார், ஜாக்லின் பொம்மை. அப்போ போய் விஷால் சொல்லுவார், நீ கொடுக்கவே கொடுக்காத மச்சான், வச்சுக்கிறேன்னா அப்படியே நாய்க்குட்டி மாதிரி பண்ணுற மாதிரி சத்யாவும் அதை பண்ணுவார். இதெல்லாம் எதுவுமே காட்டலை. ஓகேங்களா? சத்யாவும் நாய்க்குட்டி மாதிரி நீ அப்படியே தூங்குன்னா கொஞ்ச நேரம் ஒன்றும் பண்ணாதென்ன அப்படின்னு வந்து ஜாக்லின் பொம்மையை வச்சுட்டு பண்ணது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்து அதுக்கப்புறம் அன்ஷிதா வந்து ஜாக்லின் பொம்மையும், ஜாக்லின் வந்து மஞ்சரி பொம்மையும் வச்சுக்கிட்டு அந்த ஓவர் நைட் ஒரு விஷயம் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஸ்ட்ராங்காக சூப்பராக. அந்த இடத்துலையுமே அன்ஷிதா வந்து ஜாக்லின் பொம்மையை வச்சுக்கிட்டதும், ஏன் ஜாக்லின் வந்து மஞ்சரி பொம்மையை ஏன் பொம்மை உள்ளே போனால் தான் நான் மஞ்சரி இது பண்ணுவேன், தீபக் அதில் நடுவில் வந்தது எல்லாமே ஜாக்லினை டார்கெட் பண்ணி நடந்த விஷயங்கள் தான். அப்படின்னும் போது அந்த ஜாக்லினை டார்கெட் பண்ணுற விஷயத்தில் தீபக்கும் இருந்தார் அப்படின்னா, அந்த சத்யா குரூப், அருண், சத்யா, விஷால், அப்புறம் வந்து அன்ஷிதா, தர்ஷிகா, அப்புறம் வந்து தீபக் வந்து நான் சொன்ன மாதிரி தீபக் இந்த சைடும் இருந்திருப்பார், அந்த சைடும் இருந்திருப்பார். தேவைப்பட்டால் முத்து சைடு வருவார், இல்லைனா அருண் சைடு போயிடுவார்னா, அருண் சைடு போனால் ஆப்வியஸாக அதில் சத்யாவும் அன்ஷிதாவும் வந்துருவாங்க, விஷாலும் வந்துருவாங்கன்னா அது ஆப்வியஸாக அவருக்கான டிஃபால்ட்டாக ஒரு கேமாக அவர் ஆட்டினார், சேஃப் பிளே. அதை விட்டுருவோம். அப்போ வந்து அந்த பொம்மை டாஸ்க்லேருந்தே உங்களுக்கு ஜாக்லின் மேலே முதல்ல இருந்தே இருக்குது, அந்த பொம்மை டாஸ்கில் அப்பட்டமாக தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜாக்லின் கூட கேம் ஆடினீங்களா அப்படிங்கிறத விட ஜாக்லின் மேலே வன்மத்தை கொட்டுனீங்க அப்படின்னு தான் ஆகும். இது வந்து அந்த இடத்துல பட்டும் படாமல் கேமாக தெரிஞ்சாலும், அதுக்கப்புறம் ஜாக்லின் எவிக்ட் ஆகி போகும்போது நீங்கள் டான்ஸ் பண்ணீங்களே, பாத்ரூமில் போய் சிரிச்சிங்களே, டான்ஸ் பண்ணிங்களே, அப்போ அந்த குரூப்லலாம் எங்கே இருந்தாங்க? விஷால் எங்கே இருந்தார்? விஷால் அதில் இல்லையா? வெறும்னே அன்ஷிதாவோ ஜெஃப்ரியோ வெளிலேருந்து வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் மட்டும்தான் அந்த டான்ஸ் ஆடினாங்களா? அவங்க மட்டும்தான் கலாய்ச்சிட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால், அது எல்லாமே விஷாலுக்காக தானே அவங்க பண்ணாங்க. அப்படின்னா விஷாலை அந்த இடத்துல டாப் 3ல இல்லை ஜாக்லினுக்கு முன்னாடி விஷால் தோக்கக்கூடாது அப்படிங்கிறத உங்கள் விஷயமா இருந்தது அப்படின்னா, இந்த இடத்துல செலிப்ரிட்டி ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு ஜாக்லினை சொல்லிக்கிறதுக்கு நீங்கள் டிசர்விங் இல்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வாங்கிறதுக்கு நீங்கள் டிசர்விங் இல்லை. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அவங்களோட அன்பையும் வாங்கிறதுக்கு ட்விட்டர்லேயும் ஸ்பேஸ்லேயும் போய் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு இவ்வளோ நாள் அவங்க கேட்டுட்டு இருந்த அன்பு உள்ளே இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வெளில வந்து அவங்க எதிர்பார்க்காத விதமாக யூனிவர்ஸும் சரி ஸ்பேஸும் சரி அவங்கள புரிஞ்சுக்கிட்ட அவங்களோட ஆர்கானிக் ஃபேன்ஸும் சரி, இல்லை அவங்கள புரிஞ்சுக்கிட்ட எவ்வளவோ லேடிஸு, எவ்வளவோ வயசானவங்களும் சரி, அவங்கள பொண்ணாக பார்க்குற எவ்வளவோ வயசானவங்க அப்பா அம்மா தங்கச்சி, நான்லாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டர் இல்லையன்ட்டு எனக்கெல்லாம் ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு சிஸ்டர்ஸே ஃபஸ்ட்டு கிடையாது. அப்படின்னும் போது சிஸ்டர்னு ஒருத்தங்க இருந்தால் அது வந்து ஜாக்லின் மாதிரி இருந்திருக்கணும், மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு. நான் வந்து ஜாக் அண்ட் சீல் அவங்க சேனலுக்கு போய் இப்போ அவங்க வந்து 2 நாள் முன்னாடி போட்டாங்க இல்லைங்களா, தேங்க்ஸ் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அவங்க வந்து ஜாக் அண்ட் சீல் அவங்க யூடியூப் சேனலில். அதில் போய் நான் பர்சனலாக கமெண்ட்ஸ்லேயே பண்ணேன். அதுக்கு எனக்கு ரிப்ளை வருதா லைக் வருதான்றது முக்கியம் இல்லை, எனக்கு மனசில் இருக்கிறத பேசணும்னு தோணுச்சு. நானே பர்சனலாக போயிட்டு அதில் டைப் பண்ணியிருப்பேன். வேணுன்றவங்க அதில் போய் அந்த கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். நான் நம்ம சேனல்லேருந்து கமெண்ட்ஸ் வந்து நான் போட்டிருப்பேன். எனக்கு வந்து உங்கள் கூட பேசணும், அதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு சிஸ்டர் இருக்கணும்னு எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு மனசு விட்டு பேச ஒரு அக்காவோ தங்கச்சியோ வேணும்னா அது உங்களை மாதிரி இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து டைப் பண்ணி அந்த சேனலுக்கு வந்து அவங்களோட சேனல் யூடியூப் சேனலுக்கு நான் கமெண்ட்ஸ் வந்து இது சென்ட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க அதை போய் பார்க்கணுன்னா அதை போய் பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து அவங்களோட அந்த ஒரு நம்ம வந்து ஜாக்லின் கூட ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆக மாட்டோமா, ஒரு அக்காவா தங்கச்சியா ஃப்ரெண்ட்ஷிப்பா அந்த மாதிரி நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஆளாக வந்து ஜாக்லின் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு எவ்வளோ பேர் அவங்களோட லவ்க்காக ஏங்கிட்டு இருக்கும்போது, நீங்கள்லாம் ஜாக்லினோட லவ்க்கு டிசர்விங்கே இல்லை விஷால். நீங்கள்லாம் உங்களை ஃப்ரெண்டுன்னு இல்லை, நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறீங்கன்னு சொல்கிறது கூட எங்களால் ஒத்துக்க முடியல. ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிற
செய்கிற இடத்துல கொஞ்சமாவது மற்றவங்க கிட்ட இருக்க நல்ல குணத்தை கற்றுக்கணும். இல்லை எதை செய்யக்கூடாது, சுற்றி இருக்க அது வந்து எம்ப்ளாயிஸ்க்கும் சரி, கண்டஸ்டன்ஸ் அவங்க கேம் விளையாட போகும்போதும் சரி, சுற்றி இருக்கிற அந்த ஒரு என்வரான்மெண்ட்லேயும் சரி, நம்ம மற்றவங்களுக்கு எதை செய்யக்கூடாது, இல்லை மற்றவங்க கிட்டேருந்து எதை கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன பேசிக் ஹியூமன் சென்ஸாவது வேணும் விஷால். ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொன்ன தர்ஷிகா கிட்டேயும் அதை காட்டலை. அப்புறம் சௌந்தர்யாவை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆல்பம்லாம், அவங்ககிட்டயும் காட்டின மாதிரி தெரில, அவங்களும் பின்னாடி தான் பேசியிருக்கீங்க. ஜாக்லினை செலிபிரிட்டி ஃப்ரெண்டு, டாம் அண்ட் ஜெர்ரி, நாங்கள் திருப்பி ஒரு ப்ராஜெக்ட் வந்து 2 பேரும் அடிச்சுக்கோம் செஞ்சுக்கோம்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் ஹெல்த்தியாக உள்ளே அடிச்சுக்கோங்க, வெளில அடிச்சுக்கோங்க, வெள்ளம் பண்ணுங்க, ஆனால் வன்மத்தை காட்டாதீங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் எங்கெல்லாம் வன்மத்தை காட்டினீங்கன்னு அந்த கேமை வந்து பிக் பாஸ் கேமை ஃபஸ்ட்லேருந்து நல்லாவே பார்த்த எல்லாருக்குமே அது புரிஞ்சிருக்கும். அது நான் சொன்ன மாதிரி அந்த பொம்மை டாஸ்கில் ஆரம்பித்து ஜாக்லின் எவிக்ட் ஆகி போகிற வரைக்கும் நீங்கள் அந்த வன்மத்தை காட்டினீங்க அவங்கள நாமினேட் பண்ணுறதுல. ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களோட ஈகோ இடிச்சிச்சு. முதல்ல ஸ்டார்டிங்கில் உங்களை பெருசாக அவங்க கண்டுக்கவே இல்லை ஜாக்லின். ஆனால் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஒரு டாஸ்க் ஹோஸ்ட் வைக்கும்போது அந்த இடத்துல விஷாலுக்கு போடக்கூடாதுன்னு அவங்க ஸ்ட்ராங்காக எழுந்து அந்த 2-3 நாள் உங்களை ஸ்ட்ராங்காக அடின்னு அடித்தாங்க. அவ்வளோ நாள் அவங்க வாங்கிட்டு இருந்த அடியை உங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்க. அதை உங்களால் தாங்க முடியல. அப்போ வந்து அந்த ஈகோ இடிச்சு தான் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் இவ கம்முன்னு இருந்துட்டா, இப்போ திருப்பி திடீர்னு இவ்வளோ திருப்பி இப்படி அடிக்கிறாளே, இப்போ நம்ம இதுக்கு பதில் சொல்லணுமா வேணாமா அப்படின்னும் போது நீங்கள் வந்து அவங்க கிட்ட போய் சௌந்தர்யா கிட்ட சாரி கேட்ட விதமாகட்டும், இல்லைனா ஜாக்லின் கிட்ட வந்து திருப்பி அதான் அவங்க எவிக்ட் 2 நாள் முன்னாடி போய் திருப்பி இப்போ உட்காந்து பேசியிருப்பீங்க ஒரு மாதிரி சகஜமா. நீ எதுக்கு என்ன நாமினேட் பண்ண, நான் எதுக்கு உன்னை நாமினேட் பண்ண, இது கேம் வைஸ் இப்படி பண்ணதுன்னு ஒரு உருட்டி இருப்பீங்கல்ல. இதை ஜாக்லின் வேணா நம்பியிருக்கலாம், மேபி அவங்க கூட அது உள்ள நம்பியிருக்கலாம். வெளில வந்து பார்த்தப்பறம் அவங்களுக்குமே புரிஞ்சிருக்கும் என்ன எதார்த்தம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க முட்டாள் கிடையாது, நீங்கள் என்ன மாதிரி கேம் பிளே பண்ணியிருக்கீங்கன்னு புரியாத அளவுக்கு. இல்லைனா வந்து அந்த அத்தனை வாரம் நாமினேஷனில் எங்கள் ஜாக் வந்து அந்த கேமை ஸ்மார்ட்டாக ஆடாமையோ இல்லைனா ஸ்ட்ராங்காக ஆடாமையோ ஜனங்களை சந்தித்து வின் பண்ணி ஜனங்களால் நாமினேட் ஆகாமல் ஜனங்களால் எவிக்ட் ஆகாமல் அவங்களே வெளில வந்திருக்காங்கன்னா உங்கள் கேம் பிளே புரியாத அளவுக்கு அவங்க முட்டாள் இல்லை அப்படின்னா உங்கள் கேம் பிளேயோ ஒரு இடத்துல அவங்க சூப்பராக எக்ஸ்போஸ் பண்ணாங்க. காமெடின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் தள்ள முடியாது. அப்போ இவரெல்லாம் ஃபினாலேக்கு வர்றதுக்கு எனக்கு வந்து அவங்க டிசர்விங்னு தோணலை. ஸோ நீங்கள் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு உங்களோட குட்டை வந்து ஒரு இடத்துல அவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க. அந்த ஈகோ தான் உங்களுக்கு குத்துச்சு கொடாஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எந்த சௌந்தர்யாவை தப்பாக பேசுனீங்களோ அதே சௌந்தர்யா வந்து டாப் 3ல வந்துடுவாங்க, இல்லை வின்னராக வந்துடுவாங்கன்னு உங்களுக்கு பயம். முத்து மாதிரி உங்களுக்கும் பயம் வர பட்சத்தில் நீங்களாம் முத்துவை தான் வந்து டைட்டில் வின்னர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்கள் பாய்ஸ் யாருமே கேம் ஆடலை, அப்போ பாய்ஸ் சைட்லேருந்து ஆடின ஒரே ஆள் முத்து தான் அப்படின்னா அந்த முத்துக்கு நீங்களாம் ஜால்ரா போட்டிங்க, இல்லை அந்த முத்து தான் டைட்டில் வின்னர் ஆகணும் நீங்கள் சொல்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனால் கேர்ள்ஸ் சைடில் யாருமே எஃபோர்ட் போடல. ஆனால் ஜாக்லின் ஃபர்ஸ்ட்லேருந்து முத்துக்கு ஈக்குவலாக, இன்ஃபேக்ட் முத்துவோட 1% ஸ்ட்ராங்காக ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க அந்த கேம் ஆடி இருக்காங்க அப்படின்னா டைட்டில் வின்னிங்க்கு எங்கள் ஜாக் டிசர்விங் தான். ஆனால் சேனலோட ஸ்ட்ராட்டஜியோ இல்லைனா வந்து அவங்களுக்கான லக்கோ கை கொடுக்காத இடத்துல அவங்க வெளில வந்துட்டாங்க. ஆனாலுமே வெளில வந்து எங்களோட பீப்புள் டைட்டில் வின்னர் யாருன்னு கேட்டால் நாங்கள் ஜாக் தான் அப்படின்னு சொல்லுவோன்னா அந்த ஜாக்கை பற்றியே நீங்கள் பின்னாடி பேசிட்டு இன்றைக்கி ஆங்கர் அதை கேள்வி கேட்கும் போதே நீங்கள் இந்த உருட்டுவீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் டேரக்டரானா என்ன மாதிரி படம் எடுப்பீங்கன்னு தெரியல. அது வந்து அட்லீஸ்ட் அந்த படத்துலையாவது ஒரு நல்ல சோஷியல் மெசேஜாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இது இப்போல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு வந்து எந்த உருட்டுறீங்கன்னா நான் குழந்தை மாதிரி பண்ணேன், குழந்தை வந்து கற்றுக்கோம்ல அந்த மாதிரி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் இன்னும் கற்றுக்கிற ப்ராசஸில் தான் இருக்கிறீங்க. அப்படி ஓகே, எல்லாருமே லேர்னிங் ப்ராசஸில் எப்பயுமே லேர்னிங் பண்ணிட்டே இருக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் ஒரு கேம் ஆட உள்ளே போயிட்டு அங்கே ஒரு தப்பு பண்ணிவிட்டு நான் குழந்தை மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற நீங்கள் அப்போ ஒரு டைரக்டராக நீங்கள் எந்த மாதிரி வந்து கான்செப்ட் அந்த ஒரு என்ன சொல்கிறது கண்டென்ட் கொடுப்பீங்க, சோஷியல் மெசேஜ் கொடுப்பீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கான மெச்சூரிட்டியை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டைரக்டராகி நல்ல படங்கள் கொடுங்க, நல்ல ஆல்பம் கொடுங்க, நாங்கள் தாராளமாக பார்க்குறோம் அப்படின்னு தான் எங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. குழந்தையாக இருக்க நீங்கள் வந்து சினி ஃபீல்டுக்குள்ளே எந்த மாதிரி வந்து ஒரு மெச்சூர்ட் கண்டென்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். நிறைய படங்கள் பண்ணுங்கள், டைரக்ட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், ஆனால் அது கொஞ்சமாக சோஷியல் மெசேஜாக பொண்ணுங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுற விதத்தில் இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கான ஒரு விஷயமா இருக்குது விஷால். அப்புறம் விஷால் ஃபேன்ஸுக்கெலாம் உடனே கோவம் வந்துடுது. விஷால் வந்து பொண்ணுங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவார், இப்படி பேசாதீங்க, தப்பாக பேசாதீங்கன்னா. அவர் வந்து சீரியல் ஆர்டிஸ்ட்டுங்க. அந்த எழில் அப்படிங்கிற கேரக்டருக்குள்ளே அவர் பண்ணியிருக்காரு, அது ஸ்கிரிப்டட் வெர்ஷன். அது அவராக தான் இருந்திருக்காரு, அந்த கேரக்டரில் அவராக இருந்திருக்காரு. ஆனால் அவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்னவா போனார், தன்னை தேடி தானே போனார். விஷால் என்னவா காமிச்சிக்கணுன்றதுக்காக தான் போனாருன்னு அவரே தானே சொல்லியிருக்காரு. அப்போ அவர் விஷால் என்னவா ஜனங்களுக்கு காமிச்சார் அப்படின்னு பார்த்தா இத்தனை கான்ட்ரவர்சிக்குள்ளே தான் விஷாலை காமிச்சார். கண்டென்ட் கொடுத்தாரான்னு கேட்டால் கண்டென்ட் கொடுக்கல, கேம் ஆனாரான்னு கேட்டால் கேம் ஆடலை. இத்தனை கான்ட்ரவர்சிக்குள்ளே அவர் கேம் ஆடுறதா காமிச்சிக்கிட்டாரு. அப்போது அதில் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் நீங்கள் உங்களை ரியலாக காமிச்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரியும்னா, இதை நீங்கள் உருட்டுன்னு உருட்டினாலும் அதை அப்படியே முழுசாக நம்புகிற அளவுக்கு மக்கள் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இதில் முத்துவோட ஃபேன்ஸும் ஒரு பக்கம் வந்து கத்திட்டு இருக்காங்க.
இதில் முத்துவோட ஃபேன்ஸும் ஒரு பக்கம் வந்து நம்ம சேனலில் கத்திட்டு இருந்தாங்க. அதுதான் வந்துட்டு முத்து பற்றி பேசாதீங்க அப்படி இப்படின்னு. ஏங்க விஷால் பற்றி பேசினா, அருண் பற்றி பேசினா முத்துவும் அதில் வருவாருங்க. இவங்கெல்லாம் குரூப்பிசம் பண்ணி தாங்க ஆடினாங்க. எல்லாருமே ஜாக்லினை தாங்க டார்கெட் பண்ணாங்க. அப்போ பேசாமல் எப்படிங்க இருக்க முடியும்? ஜாக்லினுக்கான விஷயம் உள்ளே இல்லை வெளியே இல்லை, எல்லா இடத்துலையுமே எல்லாரும் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா, விஷால் ஒரு விதமாக ஜாக்லினை டார்கெட் பண்ணார், வன்மத்தோட டார்கெட் பண்ணார் அப்படின்னா, அந்த விஷாலோட வன்மத்தை முத்து அவரோட கேம் பிளேக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா, இதுதாங்க வந்து என்ன சொல்கிறது, இத்தனை பேருக்கு பதிலடி கொடுத்த ஜாக்லின் தாங்க ஸ்ட்ராங் வினராக நாங்கள் பார்க்க முடியும், இல்லை ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். அப்போ நாங்கள் ஜாக்குக்கு சப்போர்ட் பண்ணாமல் யாருக்குங்க சப்போர்ட் பண்ணுவோம்? அப்பட்டமா பாய்ஸ் டீம் கூட கேமே ஆடாத முத்துக்கு எப்படி நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியும்? அப்படிங்கிறத விட விஷால் பண்ண எல்லாம் முத்துக்கு தெரியும், விஷால் பண்ண எல்லாம் அருணுக்கு தெரியும், அருணை விஷால் பண்ணதெல்லாம் வந்து முத்துக்கு தெரியும், முத்து பண்ணதில் தீபக் தெரியும். அப்படின்ற பட்சத்தில் தீபக்குமே ஜாக்லினை தான் டார்கெட். தீபக்குமே ஸ்டார்டிங்லேருந்து அன்ஷிதாவை தான் தங்கச்சின்னு சொல்லியிருப்பார், ஜாக்லினை சொல்லியிருக்க மாட்டார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஜாக்லினா போய் தான் தீபக் கிட்ட வந்து ஒரு அண்ணான்ற பாண்டிங்கோ இல்லை கேமாக இருந்தாலுமே எனக்கு உங்கள் கூட ஒரு அண்ணா பாண்டிங் வேணும் அப்படின்னும் போது அந்த பொண்ணு தான் திருப்பி அங்கே போய் எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கே தவிர, அவர் செஞ்சதெல்லாம் போனால் போட்டோன்னு விட்டுட்டோ, இல்லை அண்ணன்ற ஒரு ஸ்தானத்தில் அண்ணன் ஏதோ செஞ்சால் விட்டுலாம்ல, அண்ணன் வந்து அட்வைஸ் தானே பண்ணார், கொஞ்சம் ஹாஷாக பண்ணிட்டார் அவ்வளோதானே அப்படின்னு தீபக் பண்ணதையோ காலில் விழ வச்சது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பொண்ணு தாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையோ, விஷால் கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையோ, இல்லைனா வந்து அருண் கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்து வச்சதோ, இல்லை தீபக் கிட்ட அந்த எமோஷன் அந்த கனெக்ட் எடுத்து வச்சதோ எல்லாமே வந்து ஜாக்லின் தாங்க பண்ணாங்க. அவங்க வந்து அவ்வளோ மெச்சூர்டாக நடந்துக்கிட்டாங்க. ஆனால் நீங்களாம் யாராச்சும் ஜாக்லின் கிட்ட மெச்சூர்டாக நடந்துக்கிட்டீங்களான்னு கேட்டால் அப்படி எதுவுமே இல்லை. ஒன்று அருண விஷாலும் வன்மத்தை கொட்டினீங்க ஃபுல்லாக ஜாக்லினை நாமினேட் பண்ணி, அப்புறம் அந்த வன்மத்தை முத்து அவரோட கேம்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்போ விஷால் எப்படி அந்த வன்மத்தை கொட்டினார்னா டேரெக்டாக அவர் பின்னாடி ஒரு 2-3 இடத்துல ஜாக்லின் பற்றி பேசியிருக்காரு. ஆனால் அன்ஷிதாவை வச்சியும் தர்ஷிகாவை வச்சியும் அதுக்கப்புறம் சாச்சனா ஒரு சில இடத்துல வச்சியும், சாச்சனா வந்து ஏன்னா சாச்சனாக்கும் ஜாக்லினை ஸ்டார்டிங்கில் பிடிக்காது, நடுநல்ல மாற்றி மாற்றி வந்துச்சு ஓகேங்களா. ஸோ சௌந்தர்யாவை வச்சும் அதை பண்ணார் நல்லாவே. சௌந்தர்யா நிறைய இடத்துல ஜாக்லினை நாமினேட் பண்ணதுக்கோ இல்லை ஜாக்லின் கூட கான்ட்ரவர்சி வந்ததுக்கே காரணம் ஜெஃப்ரி தான். அப்போ அந்த ஜெஃப்ரி யார் கூட இருந்தது அப்படின்னு பார்த்தா விஷால் கூட தான் இருந்தது. ஸோ இப்படி தான் அந்த கேம் போச்சே தவிர நீங்கள் வன்மத்தை மொத்தம் அந்த கேமில் அந்த பொண்ணை ஒரு கண்டஸ்டண்ட்டாக இல்லை ஒரு எதிரி மாதிரி பார்த்து நீங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கீங்க ஸ்டார்டிங்லேருந்தே. அப்போ வந்து அந்த கேம்குள்ளே ப்ரொஜெக்ட் ஆனதை விட வெளியில் இவங்களுக்கு ஏதோ நிறைய பிரச்சனை இருக்குமோ, அதனால தான் அது கேம்குள்ளேயே ப்ரொஜெக்ட் ஆகுதோ அப்படிங்கிற அளவுக்கு தான் நீங்கள் வன்மத்தை கொட்டியிருக்கீங்க அந்த பொண்ணு மேலே. அப்படின்னா அதை பேசுறதையும் பேசிட்டு இப்போ ஆங்கர் கேள்வி கேட்கும் போதுமே அது உருட்டுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கான கேரக்டராக இருந்துட்டு போட்டோம். இது ஜாக்லின் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி அவங்க அதை கண்டுக்க போகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு அவங்க எதுக்காக அந்த ஷோக்கு போனாங்களோ அது அவங்களுக்கு கிடச்சிருச்சு. என்ன கப்பு மட்டும்தான் கிடைக்கல, கப்பு இன்னும் பெருசு இல்லை, கப்பை விட ஜனங்க மனசை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு ஹை லெவல் பொசிஷனுக்கு அவங்க போயிட்டாங்க. அப்படின்னும் போது இதில் ரன்னரப்பாக அந்த விஷால் என்ன சொல்கிறாருன்னா அவங்களுக்கு தேவையில்லை, இல்லை டைட்டில் வின்னர் அப்படிங்கிற அந்த ஒரு அங்கீகாரம் எனக்கு அங்கீகாரமும் அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க வந்து அந்த புரிதலுக்கு போன பட்சத்தில் விஷால் என்ன உருட்டுனாலும் அது ஜாக்லின் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல, சௌந்தர்யா அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. பட் ஆனால் அந்த விஷயங்களை சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நம்மளுக்கு தான் டென்ஷன் ஆகுது. என்னப்பா நீ இன்னும் உருட்டுற, கேமே முடிஞ்சு போயிடுச்சு, ஆனாலுமே கேமுக்காக பண்ணன்னு ஒரு வார்த்தை சொன்னால் கூட ஜனங்க நாங்கள் மன்னிச்சிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற இடத்துல ஜனங்க வந்து ரொம்ப யதார்த்தமாக தான் இந்த விஷயத்தை பார்ப்பாங்க. பிக் பாஸ் சரி ஓகே கேம்காக பண்ணீங்களா, கேம்காக ஸ்ட்ராட்டஜி பண்ணீங்களா ஓகே அப்படின்னு, ஆனால் பண்ணவே இல்லைன்னு உருட்டுறது தாங்க இரிட்டேட் ஆகுது. இதில் இன்னொரு பயம் என்ன வருதுன்னா இவர் இன்னமும் ரியலைஸ் பண்ணலை அந்த ஒரு புரிதலுக்கு ஏன்னாங்க தூங்குறவங்களே எழுப்பலாங்க, தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களும் எழுப்ப முடியாது, அதுதான் விஷால். ஓகே அதை விட்டுருங்க. பட் ஆனால் அல்டிமேட்னு ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் படம் எடுத்தாலே என்ன மாதிரி படம் எடுப்பார், சொசைட்டிக்கு என்ன சோஷியல் மெசேஜ் கொடுப்பாருன்னு தெரியாத பட்சத்தில் இப்போ அல்டிமேட்னு ஒரு விஷயம் வருதுன்னா அதுக்கு இவர் போக சான்ஸ் இருக்குது. அதுலேயும் ஒரு ஜோடியாக போவார்னு வச்சுக்கோங்களேன். அதில் விஷால் அன்ஷிதா அப்படிங்க ஏற்கனவே அவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்களே, ஜோடி நம்பர் 1 or 2 ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க. அப்படின்னும் போது ஜோடியாக வேற போனாங்கன்னா இப்போ அங்கே போய் இவங்க லவ் கண்டென்ட் கொடுப்பாங்களா, ஃப்ரெண்ட்ஷிப் கண்டென்ட் கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் அன்ஷிதா விட இன்னும் பெட்டராக வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்கன்னா அப்போ அன்ஷிதா நிலமையை யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரியல, அப்படி அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போது விஷால் ஜாக்லின் ஒரு வகையில் அல்டிமேட்குள்ளே வரல நம்ம சந்தோஷப்பட்டாலும் விஷால் வருவாரோன்னு யோசிச்சா அப்போ அதை பார்க்கணுமான்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். விஷால் வந்தால் நீங்கள் அல்டிமேட் பார்ப்பீங்களான்னு நானுமே ரிவ்யூ பண்ணணுமான்னு யோசிக்கிறோம் விஷால் உள்ளே வந்தால். ஏன்னா விஷாலை தவிர வேறு எதுவுமே அங்கே கண்டென்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் விஷால் உள்ளே போனால் பேசுகிறதுக்கு. ஏன்னா அங்கே அவர் பண்ணுற விஷயம் தான் நம்ம இதிலே பார்த்தோமே கேமில். ஒருவேளை இதில் வின்னர் ஆக்க முடியாமல் விஜய் டிவி அதில் விஷாலை வின்னர் ஆக்க ட்ரை பண்ணாங்கன்னா அவரை சுற்றி தான் அந்த கேம் போனோன்னா அதை ரிவ்யூ வேறு பண்ணணுமான்னு எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஸோ கமெண்ட்ஸில் இதையும் ஷேர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்க
ஒரு ஃப்ரெண்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சௌந்தர்யா பற்றி. நீங்கள் வந்து சௌந்தர்யா வந்து இன்டர்வியூலேயே வந்து விஷால் பண்ண தப்புன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அதை பற்றி பேசினா அசிங்கம்னு சொல்லிட்டு பேசல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னு என்னை கேட்டிருந்தாங்க. அது வந்து பேசினா சௌந்தர்யாவுக்கு அசிங்கம் இல்லை, விஷாலுக்கு தானே அசிங்கம், நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க. கரெக்டு தான். நீங்கள் பிரதரா சிஸ்டரான்னு தெரியல, கரெக்டு தான் ஃப்ரெண்ட் நீங்கள் சொன்னது. பட் ஆனால் நான் சொல்ல வந்தது என்னென்னா, அந்த விஷயம் வந்து அந்த ஒரு டாப்பிக்கே ஒர்த்தில்லாத டாபிக் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அதுக்குள்ளே திருப்பி போய் அதை நோண்டி திருப்பி அதை வந்து பெருசாக்கி எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் லைக் தட் அவங்க டீசெண்டாக அதை இக்னோர் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு தேவையில்லாத டாப்பிக்கை கிளற வேணான்னு சொல்லி அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வந்தேன். மேபி அது உங்களுக்கு தப்பாக கன்வே ஆயிடுச்சான்னு தெரியல, இல்லை நான் சொன்ன விதம் அது இன்னும் கொஞ்சம் வேறு விதமாக சொல்லியிருக்கணுமான்னு தெரியல. அதுக்காக நான் வந்து அந்த ஃப்ரெண்டுக்கும் நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன். நான் சொல்ல வந்தது சவுண்டை சப்போர்ட் பண்ணி, இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இப்போ சேத்துல காலை வச்சுட்டா அந்த அந்த சேர் வந்து அதுக்கு எந்த எஃபெக்டும் இல்லை. பட் ஆனால் காலை வச்ச நம்மளுக்கு தான் அது வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அந்த தேவையில்லாத டாபிக்குள்ளே போயிட்டு எதுக்கு வந்துட்டு அதை அப்போ பேசணும், அதை விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி டீசெண்டாக அவங்க ஒதுங்கி போயிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வந்திருப்பேனே தவிர நான் சவுண்டை வந்து டிகிரேட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக சொல்லவே இல்லை. முதல்ல வந்து சவுண்டுக்கு வந்து அந்தளவுக்கு பேசவும் வராதுன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு ஆங்கர் கிட்ட பேசும்போது அவங்க ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டு இவங்க வேறு ஏதாவது ஒரு புரிதலில் பதில் சொல்லி அது திருப்பி சோஷியல் மீடியாவில் கான்ட்ரவர்சி எதுக்கு, ஏற்கனவே நெகட்டிவ் பிஆர்னு ஒரு விஷயத்தை அவங்க மேலே போட்டு வச்சுருக்காங்க, இல்லை பிஆர் வச்சு தான் அந்த கேம்குள்ளே தள்ளினாங்கன்னு ஒரு விஷயத்தை போட்டு வச்சுருக்காங்க. அப்படின்னும் போது அந்த பொண்ணு தேவையில்லாத தலைவலிக்குள்ளே போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி அதை அவாய்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்ல வந்தனே தவிர அதில் ஏதாவது உங்களுக்கு தப்பாக கன்வே இருந்தால் சாரி ஃப்ரெண்ட், அதுதான் சொல்லான்னு. ஸோ இதுதான் போன வீடியோவில் நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சது. பட் ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் அது எலாபரேட்டாகவே போயிடுச்சு. ஏன்னா இன்னும் சோஷியல் மீடியாவில் பார்க்க அங்கங்கே வர உருட்டெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு டென்ஷன் தான் ஆகுது. ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், நீங்கள் பேசாதீங்க பண்ணாதீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். நேற்று போட்ட வீடியோலேயே அது ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பேன், எனக்கு போடணும்னு இஷ்டமே இல்லை, நான் போடலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு கேமே முடிஞ்சு போன அப்புறமே உங்களால் வந்து அந்த ஒரு தப்பை ஒத்துக்க முடியல, இல்லை ஒரு சின்ன புரிதல் கூட அதில் ஒரு மெச்சூர்டாக கூட நீங்கள் ஹேண்டில் பண்ணாமல் குழந்தைன்னு சொல்லி குழந்தை பேரை சொல்லி தப்பிச்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆளுங்களும் சொசைட்டியில் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்கிட்ட உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்கவுங்களோட புரிதலாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆளுங்களால ஒரு சில பொண்ணுங்களோட கனவுகளை அவங்க வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சு அதை வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுமே தவிர தர்ஷிகா மாதிரி அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. அதே மாதிரி ஜாக்லின் மாதிரி மெச்சூர்டாக இதை ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். சௌந்தர்யா மாதிரி பட்டும் படாமல் கோ வித் த ஃப்ளோனே போயிடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலுமே அப்போ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தப்பை சுட்டி காட்டாததுனால தான் இவங்க தப்பை தைரியமாக செய்கிறாங்களோ அப்படிங்கிற விஷயமும் வர பட்சத்தில் சோபனா மாதிரி ஆங்கருக்கும் நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி தான் ஆகணும். அப்படின்னா சொசைட்டியில் இந்த மாதிரி ஆளுங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம இவங்க கூட எப்படி ட்ராவல் பண்ணோங்கிறத நம்ம பவுண்ட்ரி செட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோலையும் போன வீடியோலையும் சொல்ல வரதுக்கான விஷயம். ஆனால் கொஸ்டின் பண்ண வேண்டிய இடத்துல அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ ஆனால் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இடத்துலையாவது அவங்களுக்கான விஷயத்தை வந்து சொசைட்டி எக்ஸ்போஸ் பண்ணாதான் அடுத்த தப்பு செய்யும்போது அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் குறைஞ்சபட்சம் தயக்கத்தையாவது கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட புரிதலாக இருக்குது. ஸோ அதுதான் கைஸ் சொல்ல வந்தேன். தேங்க்யூ ஸோ மச்.